வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் வாழைத்தண்டு பொரியல் பண்ண போகிறேன். கடுகுத்தம்பர் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் வதக்கிட்டு வாழைத்தண்டை போட்டு வதக்கிட்டு கடைசியாக தேங்காய் மிக்சியில் ஒரு துருவல் பண்ணி போட்டுக்கலாம். வாழைத்தண்டை ரவுண்டாக அரியும் போதே நார் எடுத்துடணும். கையில் சுற்றி இந்த மாதிரி சீவிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த வர நார் தொங்கும், அதை இப்படி ஒரு சுற்றணும். அப்போ உங்களுக்கு இது பிஞ்சு தண்டு, அவ்வளோவா நார் இல்லை. காமிக்கிற நார் இருக்காங்க. இப்படி எடுத்து பாருங்கள், நார் இப்படி வருதில்லை, அதை இப்படி சுற்றணும். அப்புறம் மோரில் ஊற போடணும். ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் தாளிக்கிறேன். கடுகுத்தம்பர் போட்டுக்கிறேன், வெங்காயம் போட்டுக்கிறேன், கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வதங்கட்டும். வாழைத்தண்டு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க, எல்லாருக்குமே நல்லது. கிட்னி ஸ்டோன் எல்லாம் கரைச்சி எடுத்துரும். வாரத்தில் ஒரு நாள் இது அரைச்சி வெறுமனை அரைச்சி தண்ணியில் அப்படி தண்ணியாக வரும், அதை அப்படியே குடிச்சிடலாம். இல்லைன்னா பிடிக்கலன்னா மோரில் கலந்து குடிக்கலாம். ரொம்ப நல்லது, ஆண்களுக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வாழைத்தண்டு சாப்பிடணும். இது கூட்டாகவும் பண்ணலாம். நான் பொரியல் பண்ணுறேன். இன்னொரு நாள் கூட்டு செஞ்சு காமிக்கிறேன். இதை மூடி வச்சுக்கிறேன். ஒரு கிளறிக்கலாம். பாருங்கள், வாழைத்தண்டில் தண்ணியே ஊற்றலை, அப்படியே அந்த தண்ணியிலே வதங்கிடுச்சு. பாருங்கள், வெந்துருச்சு. தேங்காய் பூ போட்டு எடுத்துக்கிறேன். தேங்காய் சீரகம் ஒரு ஓட்டியிருக்கேன். மல்லித்தலை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன். தேங்காய் சீரகம் போட்டு ஒரு ஓட்டியிருக்கேன். ஆக்சுவலாக சீரகம் பிடிக்கலன்னா வெறும் தேங்காய் பூ போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மிக்சியில் ஒரு சுற்றி போட்டால் கொஞ்சம் சீரகம் வாசனையாக இருக்கும். அதுக்காக இந்த வாழைத்தண்டு சாப்பிடும்போது அந்த சீரக வாசனை நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நான் அதை எடுத்து வச்சிடுறேன். வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.